ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழித்து எங்கள் சொந்த ஊருக்கு தான் போயிட்டுருக்கோம். ஒரு ஃபங்க்ஷனு, அதுக்காக தான் போகிறோம். மஞ்சள் நீராட்டு விழா தான். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிவிஎஸ் 50 தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா 6 பேர் போயிட்டுருக்காங்க. ஒரு சேஃப்டியே இல்லாமல், ஹெல்மெட் இல்லை, ஒன்றும் இல்லை, 6 பேர் போகிறாங்க அதில். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வர வழியில் ஒரு காடு மாதிரி இருந்தது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்கலக்கா இருந்தது. நல்லா பழுத்தது, காய் எல்லாமே இருந்தது. நல்லா பறித்து சாப்பிட்டுட்டு ரொம்பவே பிடிக்கும் எனக்கு. யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வர வழியில் டீ கடை இருந்தது. டீயும் ஒரு குடிச்சிட்டு எங்கள் ஊர் வந்து பார்த்திங்கன்னா திருக்கழுக்குன்றம் தான் சொந்த ஊர். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன், அதுக்காக தான் வந்துட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பசேல்னு இருந்தது. மங்கி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தது. 2-3 மங்கி இருந்தது, அதையும் பார்த்துட்டு வந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா சங்கு பிறந்த குளம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது கழுகுலாம் சாப்பாடு எடுத்தது அப்படின்லாம் சொல்லுவாங்க இங்கே. இப்போல்லாம் வந்து என்னன்னு தெரியல. ஆனால் கோயில் ரொம்ப விசேஷமாக திருவிழாலாம் கொண்டாடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கூட கொஞ்ச நாள் முன்னாடி கொண்டாடினாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இங்கே தான் வந்து நான் பிறந்தேன். நான் பிறந்ததுக்கப்புறமா வந்து என் சின்ன பையன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தான். என்னன்னு தெரியல, 2 பேருக்கும் ஒரே ஹாஸ்பிட்டல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அது வந்து கோபுர வாசல் சொல்லுவாங்க அந்த கோவில் வந்து. அதுவும் சிவன் கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பச்சை பசேல்னு இருக்குது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீடு வந்து இங்கே தான். ஆனால் வீடு இல்லை, இப்போ யாரும் இல்லை. மாங்காய் மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா செம மாங்காய் காய்ச்சிருந்தது. அதான் எங்கள் வீட்டுக்காரர் பறிச்சிட்ருக்காரு. சரி போ சொல்ல அப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துக்கு வந்து ஒரு ஸ்டோரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நான் இது ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன் என்னன்னு சொல்லிட்டு. இப்போ என்னால் பேச முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காய் ஒரு மூட்டை அறுத்து எடுத்து வச்சுட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து போயிட்டு அவங்க ரெடி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கூப்பிட்டாங்க. சரி அங்கே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம் அங்கே. இது எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா எடுத்துகிட்டு வந்து வச்சது தான். ஒரு 10-12 தென்னை மரம் இருக்குது. ஆனால் இதை அனுபவிக்க தான் முடியல, யாரும் இல்லை இப்போ அங்கே. எல்லாம் ஊரில் இருக்கிறவங்களாம் அறுத்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா குளத்து மேலே தான் அந்த சைடில் வீடு கட்டியிருப்பாங்களா, அந்த மாதிரி இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் கட்டியிருக்கோம். இது வந்து மெயின் ரோடு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன வயசாக இருக்க சொல்லலாம் ஐஸ்கார் வந்து அந்த ரோட்டு மேலே தான் வந்து கரெக்டாக அங்கே நின்று அடிப்பார். அதெல்லாம் ஒரே ஞாபகமாக வந்துருச்சு எனக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கோவில் இந்த சைடு ஒரு வழி இருந்தது. இப்போ அந்த வழிலாம் இல்லை, ஃபுல்லாக பள்ளம் மாதிரி நோண்டி வச்சுருக்காங்க. மழை வந்தால் ஃபுல்லாக தண்ணியும் வந்துடும் இங்கே. ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்பவே சந்தோஷமாக வந்திருக்கேன் இங்கே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏன்டா இங்கே வரோன்னு ஒரு மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சரி ஃபங்க்ஷனுன்னு சொன்னதால தான் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ரெடி பண்ணிட்டாங்க. வீட்லேயே தான் வச்சுருக்காங்க ஃபங்க்ஷனு. பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அழகாக மேக்கப் பண்ணியிருந்தாங்க. ரெடி பண்ணிவிட்டு ஃபோட்டோக்கார் வந்து விதவிதமாக ஃபோட்டோ எடுத்திருந்தார். ட்ரெஸ் எல்லாம் மாற்றி எடுக்கணும்னு சொன்னார். இதே ட்ரெஸ்ஸில் எடுத்துகிட்டு இருந்தார். அப்புறம் ட்ரெஸ்லாம் யாரும் மாற்றலை. வளைச்சி ஃபோட்டோ எடுத்துருந்தார். கண்ணாடி போட்டு எடுமா, இதை போட்டு எடுமான்னு சொல்லிட்டு எடுத்துருங்க இருந்தார் ஃபோட்டோ. நல்லா இருந்தது. பொண்ணு அழகாக. பொண்ணுங்களாம் பார்த்திங்கன்னா கடகடன்னு வளர்ந்துடுறாங்க. எனக்கு பொண்ணு இல்லை, 2மே பையன்தான். இப்போ ஒரு ஃபீலிங்காக இருக்குது பொண்ணு இல்லையேன்னு சொல்லிட்டு. இருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்னு சொல்லிட்டு. பசங்க வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வளர்ந்துதுங்க. ரொம்பவே ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எடுத்ததெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் பொண்ணோட அப்பா. இடம் தான் இல்லை அங்கே பண்ணுறதுக்கு. வீட்டு முன்னாடியே வச்சுட்டாங்க. எல்லாமே நிற்க முடியல, எதுவும் யாருக்கும் இது பண்ண முடியல. நிலங்களாக வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதெல்லாம் அதை வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், எதுவும் நினச்சிக்காதீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்ததெல்லாம் செஞ்சுட்டு அதெல்லாம் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். டைம் ஆகிடுச்சு, திரும்ப நாங்கள் வீட்டுக்கு வரணும். பசங்க வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் தான் இருந்தாங்க. மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா இதான் மாங்காய் அறுத்துட்டு வந்த மாங்காய் இதான். ஃபுல்லாகவே ஊறுகாய் போடலான்னு பார்த்தா ஃபுல்லாக பழுக்கிற ஸ்டேஜ் ஆகிடுச்சு. நல்லா பழுக்க வச்சு இந்த வாட்டி மாங்காய் நல்லா சலிக்க சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.